வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான சீசன், ஏற்கனவே நம்ம சேனலில் 2 சீசன் போட்டுருக்கோம். ஸோ இந்த தடவை இது 3வது சீசன். காஷ்மீர் தான் போக போகிறோம். காஷ்மீர் சீசன் 3. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி வந்து ஃபுல் ஜர்னியுமே வந்து நம்ம ட்ரெயினில் தான் போக போகிறோம், வந்தே பாரத் விட்டதுனால. ஸோ இந்த டைமில் நான் வந்து ஃபேமிலியே போக போகிறேன். ஃபேமிலி வந்து ஆக்சுவலி எல்லாம் உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் போகிற ட்ரெயின் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் நம்ம காஷ்மீர் போக போகிறோம். அது ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்ராலேருந்து டெல்லியிலேருந்து நம்ம கட்ராலேருந்து வந்தே பாரத்தில் ஸ்ரீநகர் போக போகிறோம். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 10 மணிக்கு கிளம்பிருச்சு சென்ட்ரலேருந்து. இன்றைக்கி ஜனவரி 11, 2026. இங்கேருந்து இப்போ நம்ம ஸ்ரீநகருக்கு எத்தனை நாளில் போய் சேரலாம், எந்த மாதிரி ட்ரெயினில் போய் சேரலாம் அப்படின்றது ஃபுல் தெளிவாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஸ்டார்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஜர்னி ஆரம்பிக்கலாம். நம்ம எப்போவுமே வந்து ரெகுலராக பார்த்திங்கன்னா கரீப் ரத்தில் தான் போவோம். ஸோ இந்த தடவை வந்து கரீப் ரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கல. அதனால் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் போயிட்டுருக்கேன். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நைட்டு சென்னையிலேருந்து 10 மணிக்கு கிளம்புது. ஷார்ப்பாக கிளம்பிருச்சு. 3rd எக்கனமி புக் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா 2440 ரூபா வருது, தக்கால் ப்ரைஸோடு சேர்த்து. தக்கால் இல்லாமல் பார்த்திங்கன்னா 2020 ரூபா சார்ஜ் வருது. சீட்டெல்லாம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கன்ஜஸ்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. நம்ம ஜர்னி கிளம்பியாச்சு காஷ்மீர் நோக்கிய பயணம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆக்ரா போயிட்டு ஆக்ராவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக டெல்லி போக போகிறோம். வாங்க மக்களே. காலை வணக்கம் மக்களே. மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:45 ஆகுது. ட்ரெயினில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கனாக்கா போகாவும் பூரியும் வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 50 ரூபா தான் சார்ஜ். இது ஆனால் போக வந்து ஓரளவுக்கு டேஸ்ட்டு பரவாயில்ல. ஸோ மக்கள் இப்போ தான் வந்து பல்ஷராத் ஸ்டேஷன் வந்தது. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து வெளியே பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இட்லி வடை ஆர்டர் பண்ணியிருந்தோம், சாப்பிட்டோம் பசியில். ஸோ அது பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் இட்லி வடை. இது பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் ஒன்று. $200 மொத்தம் சொல்லலாம். சாப்பிட்ற அளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்குது மக்களே. இப்போ நம்ம வந்து நாக்பூர் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஹார்ட் ஆஃப் த சிட்டினே சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஹல்திராம்ஸோட ரெஸ்டாரண்ட்டே இருக்குது. இங்கே நம்ம வந்து வாங்கிக்கலாம். பிளாட்ஃபார்ம் 1ல் இருக்குது ஆக்சுவலி இது. ஸோ மக்களே, அதே ஹல்திராம்ஸில் ஒரு காஃபி வாங்கினோம். 40 ரூபா அது காஃபி. ஒரு குக்கீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த காஃபி எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா. ஆனால் நம்ம முக்கியமாக அது வந்து சோன் பப்பி, ஆரஞ்சு சோன் பப்பி வாங்கியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கடையில் வந்து டேட்டு வந்து இப்போ ஆஃப் சீசன் நினைக்கிறேன். அதனால் டேட் ரொம்ப எக்ஸ்பைரி நியரஸ்ட்டில் இருக்கிறது தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இது பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இந்த மாதிரி 75 ருபீஸ் தான் ஒன்று. ஸோ கிஃப்டாக கொடுக்கறதுக்குலாம் நீங்கள் ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இங்கே நாக்பூர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேம்ப்ளெட் ஒன்று கொடுக்குறாங்க, வச்சு ஆர்டர் பண்ணிக்கலாம். மக்களே, இப்போ வந்து இட்டாச்சி இறங்கியாச்சு. இட்டாச்சி வந்து பயங்கரமாக சூடாக டிஃபனு எல்லாம் வைக்கிறாங்க. இதில் வந்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 130 தாலி, 150 தாலி, ஸோ இது 120. இது நூடுல்ஸ் இருக்குது, சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது.
மக்களே நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் ஆம்லெட் வாங்கினேன். ஒரு கடையில் 30 ரூபா ஒரு பீஸ் விற்கிறாங்க. 2 வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ மக்களே இப்போ போபால் வந்திருக்கோம். போபாலில் ஷார்ப்பாகவே வந்துச்சு டைமு. கிட்டத்தட்ட 8 மணி 8:10 கிட்ட வந்திருக்கு. ஸோ டின்னர் டைம்ன்றதுனால பயங்கரமாக சாப்பாடெல்லாம் வந்து டெலிவரி, அப்புறம் வந்து சேலிங்கு அதெல்லாம் நிறையா இருக்குங்க. ஸோ பிரியாணி எக் கறி வந்து பார்த்திங்கன்னா 100, இது வந்து வெஜ் தாலி வந்து 120. மக்களே ஆக்ரா வந்து சேர்ந்தாச்சு. காலையில் மணி ஷார்ப்பாக வந்துச்சு வர வேண்டிய டைமுக்கு, ஒரு 10 நிமிஷம் லேட்டு. ஸோ நம்ம வந்து ட்ரெயின் இதுதான். 7 டிகிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா. வாயிலேருந்து புகை வருது, தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. இறங்கின உடனே செம்ம குளிர் இருக்குது. ஆக்ராவே இவ்வளோ குளிர் இருக்குன்னாக்கா காஷ்மீர் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ இப்போ இங்கேருந்து நேராக நம்ம ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே தாஜ்மஹால் போக போகிறோம். ஸ்டேஷன் ஃபுல்லாக ஃபாகாக தான் இருக்குது. ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டோ வந்து உங்களுக்கு நிறைய பார்கெயின் அது இதுன்னு இருக்கும், நீங்கள் இங்கேருந்து போகலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து தாஜ்மஹால் அங்கே அந்த வாக்கிங் ஏரியா பக்கத்தில் இருந்து போகிற மாதிரி ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன். நம்ம கிளம்பியாச்சு ஆட்டோவில். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பனி செம்மையாக இருக்குது, ரோடெலாம் ஃபாகாக தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். காலையில் இப்போ வந்து கிட்டத்தட்ட 7 டிகிரி இருக்குது. எப்படி இருக்கிற ரோடே தெரியல. இது ரூமை நம்ம புக் பண்ணியிருந்தது. ஜஸ்ட்டு ரிஃப்ரெஷ் மட்டும் 600 ருபீஸு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ்க்கு நம்மளுக்கு இந்த ரூம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மக்களே ரூம் செக் அவுட் பண்ணிட்டு நம்ம அப்படியே தாஜ்மஹால் போகிறோம். ஆக்சுவலி இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்படியே நடந்து தாஜ்மஹாலோட ஈஸ்ட் கேட்டுக்கு போகிற ரோடு இது. இதுக்கு வந்து 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே கிளம்பிட்டோம். எங்கள் பாப்பாவும் ஃபுல் பேக்கோட வராங்க. ஜாலியாக இருக்கா? குளிர் எப்படி இருக்கு? காலையில் அரௌண்டு ஒரு 7-7:45 மணி இப்போது 8 மணிக்கிட்ட ஆகுது. ஏன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான். இதுக்கு முன்னாடி கரீப் ரத்தில் தான் எப்பவுமே ட்ராவல் பண்ணுவோம். கரீப் ரத் பார்த்திங்கன்னா ரொம்ப அது யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து ரொம்ப லெஸ் ப்ரைஸு, 1500 ரூபாயில் நம்ம டெல்லி வரைக்குமே ரீச் பண்ணிடலாம். ஸோ நம்ம கவுண்டருக்கு வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் பர் ஹெட்டுக்கு கேஷ் மட்டும் தான் அவைலபிளுங்க. ஸோ அதனால் கேஷாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபோன்பே அதுன்னு எதுவுமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இருக்காது. ஃபஸ்ட்டு என்ட்ரிக்கான டிக்கெட் வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. ஸோ நான் அப்பயே சொன்ன மாதிரி கேஷ் எடுத்துகிட்டு வந்துடணும். அதுவும் சேஞ்சாக வேறு கேட்குறாங்க. 500 ரூபா கொடுத்தாலும் சேஞ்ச் இல்லைன்ட்டாங்க. ஸோ இந்த என்ட்ரி தான். நம்ம இப்படி வந்துட்டு இங்கே போய் நம்ம ஃபஸ்ட்டு அந்த டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் அங்கே போகிறோம். மக்களே இப்போ வந்து நம்ம ஈஸ்ட் கேட்டுக்குள்ளே போகிறோம். டோக்கன் இங்கே தான் கொண்டு போய்ட்டு செக் பண்ணிட்டு போகணும். செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு தாஜ்மஹாலுக்குள்ளே போகிறோம். செக்யூரிட்டி செக்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டிலு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அலோடு கிடையாது. அதெல்லாம் வந்து வெளியே வச்சணும். அப்புறம் பெரிய பெரிய பேக்ஸ்லாம் அலோடு கிடையாது, வேறு ஹேண்ட் பேக்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் தாஜ்மஹாலோட மெயின் என்ட்ரன்ஸ், ஈஸ்ட் கேட்டு. ஸோ மெயின் என்ட்ரன்ஸு வெளியவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. ஸோ வந்தோம்னாக்கா மெயின் கேட் வழியாக உள்ளே போகலாம். தாஜ்மஹால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃபாகோட ஒரு பனியாக பார்க்குறது. மக்கள் தாஜ்மஹாலை பார்த்து வெளியே வந்தாச்சு. ஸோ இங்கே இந்த ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஒருத்தர் 50 ரூபா சொல்லுவாங்க, 20 ரூபா 30 ரூபா வரை இருக்கும். நாங்கள் 20 ரூபான்னு பேசினோம். நாங்கள் கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு வாங்கினோம். ஒரு 35 ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. மக்களே ஆக்ரா விட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஆக்ராலேருந்து இப்போ வந்து டெல்லிக்கு போகணும். டெல்லி போய் அங்கேருந்து கட்ரா போகணும். மக்களே இப்போ வந்து நம்ம நியூ டெல்லி ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து கட்ராக்கு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின் வந்து நைட்டு 7 மணிக்கு இருக்குது. அதே போல் வந்து ஆக்ராலேருந்து ஆக்சுவலாக வந்து டைரெக்டாக கட்ராக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ அது வந்து வீக்கில் ஏதோ ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. அந்த டெல்லி ஸ்டேஷன் அந்த ஃபஸ்ட்டு கேட்லேருந்து அப்படியே இங்கே உள்ளே வந்தோம்னா ஹோட்டல் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஆக்சுவலி வந்து கேரளா டைப் ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்கும். வந்தீங்கன்னா சாப்பிட்லாம். ஃபுல்லாக பாருங்கள், இது ஃபுல்லாகவே கடை தான். ஸோ எது வேணாக்கா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே ஸ்பெஷலாக வந்து கேரளா டைப் ஃபுட்டு அதிகமாக கிடைக்கும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள்.
ப்ரைஸ் வந்து இதுதான். பிரியாணி சாப்பிட்டு அப்படியே ஒரு சின்னதாக வாக் போயிட்டுருக்கேன். பிரியாணி வந்து நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். பசிக்கு செம்மையாக சாப்பிட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ட்ரெயின் 7 மணிக்கு தான் டெல்லியிலேருந்து கல்கா போயிட்டு அங்கேருந்து வந்தே பாரத்லேருந்து அப்படியே ஏறினோம்னா ஸ்ரீநகர் போகலாம். ஸோ நாளைக்கு 11:30 மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகும். மக்களே, இந்த இது ஆலு பரோட்டா வந்து இங்கே டெல்லியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து 2 30 ரூபா தான், 1 15 ரூபா. இந்த 2 ரொட்டி, அது கூட வந்து கிரேவி. இப்போ நம்ம வந்து கட்ரா ட்ரெயின் இது ஸ்ரீ சக்தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம வந்து கட்ராக்கு போக போகிறோம். மக்களே, நம்ம வண்டி கிளம்பிடுச்சு. ஷார்ப்பாக 7:05 கிளம்பிடுச்சு. என்ன பாப்பா, ரொட்டி நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எங்கே வாங்குறது? மக்களே, கட்ரா வந்தாச்சு. பயங்கர குளிர் இருக்கு. இப்போ மணி என்ன தெரியுங்களா? 7 மணி. காலையில் 5:40 வர வேண்டிய ட்ரெயின் இப்போ தான் வந்துச்சு. பயங்கர குளிர் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வெளியே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா மணி 7 மணி. இப்போ தான் வெளிச்சமே வர ஆரம்பிக்குது. அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து கட்ரா ஸ்டேஷனு. வந்தே பாரத் ட்ரெயின் அங்கே ரெடியாக நிற்கிது. போய் ஏற வேண்டியது தான். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் லேட்டு. இப்போது நம்ம 8 மணிக்கு ட்ரெயின், மணி 7:15 ஆகுது. ஸோ அந்த பக்கம் போயிட்டு நம்ம வந்தே பாரத்தில் ஏறலாம். மக்களே, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கியூ இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா செக்கிங் பண்ணிட்டு தான் போனோம் வந்தே பாரத்தில் ஏறுறதுக்கு. ஃபுல்லாக நம்ம பேகு எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இருக்கோம். பயங்கர செக்கிங் இருக்குது. செக்கிங் முடிச்சுட்டு இப்போ நம்ம போகிறோம். கோச் பார்த்திங்கன்னா C6 நம்மளுது. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் முன்னாடி நடந்து போகணும். ஸோ வந்தே பாரத் வந்து இங்கே விட்டதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர ஜனம் இருக்காங்க பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மள மாதிரியே. ஏன்னா நம்மளும் இந்த ட்ரெயின் இருக்கிறதுனால தான் இந்த ட்ரிப்பே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மக்களே, நம்ம உள்ள ஏரியாச்சு. ட்ரெயின் பாருங்கள், பயங்கர கூட்டமாக இருந்த ஸ்டேஷனு இப்போ நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பும்போது 8:05 வண்டி கிளம்ப வேண்டிய டைம் ஆச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பும்போது அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. உள்ளே சேம் எல்லாம் வந்தே பாரத் மணி தான், இதே மாதிரி தான் இருக்குது. வண்டி பாருங்க ஃபுல்லாக இருக்குது. நம்ம கோச் ஃபுல்லாகவே இருக்குது. காஷ்மீர் சீசன் 3ல் ஒரு முக்கியமான ஜர்னி வந்தே பாரத். இது ரொம்ப ஸ்பெஷலானது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ரோட்டில் தான் ஜர்னி பண்ணோம். அதாவது உதம்பூரில் இல்லை ஜம்முவில் இறங்கி அங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். பனிகால் வரைக்கும் போயிட்டு பனிகால்லேருந்து மறுபடியும் ட்ரெயினில் போவோம். ஸோ இப்போ இந்த ஸ்பெஷாலிட்டியில் பார்த்திங்கன்னா நேராக கட்ராலேருந்து ஸ்ரீநகருக்கு வந்தே பாரத்லேயே போயிடலாம். அதுவும் 2 மணி நேரத்தில். கட்ரா விட்டு வண்டி கிளம்பியாச்சு. வெயில் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு டனலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு டனல் தாண்டி வந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. இனி இப்படி தான் எல்லா இடமும் லொக்கேஷனும் பார்க்கறதுக்கு இருக்கும். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து அப்படியே ஹீட்டிங் வந்துட்டுருக்கு. ஸோ அதாவது வந்து ஏசி இருக்கும் இல்லையா, ஏசிக்கு பதிலாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ கூலுக்கு பதிலாக வந்து இங்கே வந்து இப்போ ஹீட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்தோடனே வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க. வாட்டர் பாட்டில் வந்து டீக்கு கப்பு கொடுத்துருக்காங்க. டீ எப்படா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரிட்ஜு பற்றி அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய டனல் இருக்குது மக்களே. 1-2 டனல் இல்லை, இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 டனல் தாண்டிடுச்சு. அடுத்து வந்து ஃப்ரிட்ஜுக்காக வெயிட்டிங். ப்ரான்சி ஸ்டஃப் தான் வந்திருக்கு.
இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஜர்னிக்கு 700 சில்லற ரூபா சார்ஜ் ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு 700 சில்லற ரூபா இது வந்தது. இங்கே ட்ரெயின் நிற்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம இறங்கி ஏறிக்கணும். டோர் க்ளோஸ் ஆகும். ஸோ வண்டி இப்போ கிளம்ப போகுதுங்கிறது 2 மினிட்ஸ் கூட இல்லை மக்களே, 2 செகண்ட்ஸ் தான் இருந்துச்சு. உடனே இமீடியட்டாக வந்து வண்டி கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வந்துச்சு, அப்புறம் டீ வந்திருக்கு. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கனாக்கா காஃபி கிட்டு, அப்புறம் வந்து டீ கிட்டும் இருக்குது, தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ காஃபி கிட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர், கான்டினென்டல் கம்பெனி. அப்புறம் பால் பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர். இது கூட வந்து 2 ஓட்ஸ் பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க, 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே தான் சேம் வந்து டீயில். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கப்பில் சுடு தண்ணி கொடுத்துட்றாங்க, அதில் இந்த இதை கலக்கிக்கணும். டீக்கு வந்து டீ பேக் இருக்குது, அப்புறம் பால் பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர், அப்புறம் சேம் இதே போல் பிஸ்கெட்டு. பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சு. ஒரு 2 டைப் தான் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பூரி சப்ஜி, அப்புறம் வந்து ரைஸ் கீ இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா போகா இருக்கிற மெனு, ஒரு கட்லெட்டு, அப்புறம் ஒரு மஃபின் வருது. பட்டு இதுக்கு மஃபின் வரல. கட்லெட் இருக்குது, 2 கட்லெட் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா போகா அவுலில் செஞ்சது. இது வந்து பூரி, அது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது. அது வந்து அது சப்ஜி இருக்குது, உருளைக்கிழங்கு சப்ஜி. அதுக்கப்புறம் அது 2 பூரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் கீ பாயாசம். இந்த பூரி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது கிரேவி. ஸோ இது ஓரளவுக்கு குவான்டிட்டி இருக்குது. கட்லெட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது சொல்லப்போனால். இது பார்த்திங்கன்னா பாயாசம், ரைஸ் கீர். இது ஸ்வீட்டு சொல்லவே நல்லா இருக்கும். மக்களே இப்போ வரப்போகிற டனல் பார்த்திங்கன்னா செம்ம பெரிய டனல் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. பயங்கர லென்த்தாக இருக்குது, இவ்வளோ பெரிய சைஸ்லாம் சொன்னாங்க. ஒரு இது வரும்போது இங்கே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2 பிரிட்ஜ் வரும்போதும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டனல் வரும்போது இந்த டனல் பார்த்தீங்கன்னாக்கா இமேலயோட 2 பெரிய வேலையை வந்து கனெக்ட் பண்ணுற டனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வண்டி போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. என்ட்ராயிடுச்சு. ஒன்றும் பெரிய அளவுக்கு டனல் வந்து வித்தியாசம் தெரியறதில்ல. ஏன்னா டனல் வந்துகிட்டே இருக்குல்ல, ஈஸினா டனல் வர்றதுனால டனலுக்குள்ளே தான் ட்ராவலாக பண்ணுறோம். எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் வித்தியாசம் தெரியல. இப்போ மக்களே மணிகால் வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கோம். இதே இடத்துல இருந்து தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் ஏறினேன். முன்னாடி நின்று இன்ஜின்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ லோக்கல் ட்ரெயினில் வந்து இங்கேருந்து ஆக்சுவலி இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் போகும். ஸோ குளிர் செம்மையாகவே இருக்குது, பயங்கர குளிராக தான் இருக்குது. சன்னு பார்த்திங்கனாக்கா இருக்குது. நான் கொஞ்சம் பனி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், நான் பனி எதுவும் இல்லை இங்கே. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஆத்தென்டிக்காக இருக்கிற ட்ரெயின் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ட்ரெயினில் தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீநகர் போனோம். இப்போயும் ஆப்ரேட் ஆகுது. இது பனிகால்லேருந்து பாரமுல்லா வரைக்கும் போகிற ட்ரெயின் இது. இது ஸ்ரீநகர் போயிட்டு போகும். இதுக்கு முன்னாடி நம்ம ஜம்முலேருந்து ரோடு வழியாக இந்த இடத்துக்கு வரணும், பனிகாலுக்கு வரணும். பனிகாலில் வந்து இந்த ட்ரெயினில் தான் ஸ்ரீநகருக்கு நம்ம போக முடியும். ஸோ மக்களே வந்தே பாரத் 2 வண்டி இருக்குது. பழைய வண்டி வந்தே பாரத் இப்போ புதுசாக வந்துருக்குது. 2மே இங்கே பனிகால்லேருந்து கிளம்புது. ஸோ பாருங்கள், அது ஆத்தென்டிக்காக இருக்குது. அது செம்மையாக இருக்கும். 2 பக்கமும் நம்ம வந்து பார்க்க போகலாம் பனியில் இருந்துச்சுனாக்கா. பட்
பட் இது உள்ளே ஏறினோம்னாக்கா உள்ளறது மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ மக்களே, காஷ்மீர் பனி இங்கெல்லாம் இருக்குன்னு நினச்சி பனி இல்லை. ஸோ இது எப்போ தான் பனி வருதுன்னு தெரில மக்களே. ஒரு டைம் வந்து பார்க்கணும். நானும் ரொம்ப எதிர்பார்க்குறேன். வழியெல்லாம் பனியாக இருக்கிறது, ஆனால் இது வரைக்கும் வரல. இது 3வது வாட்டி வரேன், 3வது தடவை வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்த சைடெல்லாம் பனியாக இருக்குமே, அந்த மாதிரி ஒரு சீனே இல்லை. நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டியிருக்க பாருங்கள். இந்த மாதிரி எப்போ தான் அதுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னு தெரியல. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்பிள் மரம், இதெல்லாம் நிறைய ஆப்பிள் மரம் தான் இருக்கும் இங்கே. ஸோ ஆப்பிள் மரம்லாம் காஞ்சி தான் இருக்குது. வந்து சீசன் கிடையாது. சீசனில் அது ஃபுல்லாக பச்சையாக இருக்கும். ஸோ ஆனால் வெதர் கூட்டாக தான் இருக்குது, பயங்கர கூட்டாக இருக்குது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் டனல்லே ட்ராவல் பண்ணிட்டு நமக்கு ஃபுல்லாக, அதாவது இருட்டாக இருந்துச்சு சைடெல்லாம். இப்போ தான் வந்து ஃபுல்லாக நேச்சுரலாக பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இது வந்து வந்தே பாரத்தோட ஸ்பெஷல்னே சொல்லலாம்னு வச்சிங்களேன். ஸோ வந்தே பாரத்தில் வந்து நிறைய டனல் வச்சு தான் கட்டியிருக்காங்க, கட்ராலேருந்து பனியால் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் ட்ரெயினில் நார்மல் ட்ராக்கில் தான் போகுது. ஸோ இங்கே ஸ்ரீநகரில் பனி இருக்காதுன்னு நினைக்கிறேன். குல்மார்க், சோன்மார்க்கில், பெகல்காமில் பனி இருக்கும். ரொம்ப அடுத்து அங்கே போகும்போது பார்க்கலாம். ஸோ மக்களே, ஸ்ரீநகர் வந்தாச்சு. ஸோ நம்ம ஒரு வந்த ட்ரெயின் வந்தே போகிறதுக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இங்கேருந்து அந்த இடத்துல சரி நம்ம வெளியே போகணும். அங்கே வந்து கார் வெயிட் பண்ணோம், அங்கே போகலாம். இந்த ஸ்டெப் மேலே ஏறி போகணும். ஷார்ப்பாக ட்ரெயின் பார்த்திங்கன்னா 11:05க்கு ஷார்ப்பாக வந்து சேர்ந்துச்சு. குளிர் தான் அதிகமாக இருக்குது, பட் வந்து பார்த்திங்கன்னா பனி வந்து ஸ்ரீநகருக்குள்ளே இல்லை. லாஸ்ட் டைம் நான் மார்ச்சில் வந்த மாதிரியே தான் இருக்குது. நல்லா வெயில் அடிக்குது. இனி அடுத்து வந்து மேலே குல்மார்க் போகும்போது தான் நம்ம ஸ்னோ பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நேராக காரு பிக்கப் பண்ணுறதுக்கு போவோம்.